டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் தனியே 75% வேலையை 30 நாட்கள் செய்து முடிப்பார். பி என்பவர் தனியே அதே வேலையை 50% வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் ஏ மற்றும் பி இருவரும் இணைந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையை பின்னத்தில் காண்புன்னு கேட்குறாங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாங்க போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஏ என்பவர் தனியே 75% வேலையை செய்து முடிக்க 30 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ முழு வேலையை செய்து முடிக்க ஸோ என்ன கொடுத்துருக்காங்க 75 கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ ஈக்குவல் டு இங்கே 75% சொல்லியிருக்காங்க. 75% எழுதுவோம், 75 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். அப்படி 25 கேன்சல் பண்ணா 3 வகுத்தல் 4 வரும். ஈக்குவல் டு இங்க எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க 30 நாள். ஸோ 30 இன்ட்டு இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் எழுதணுமா 4 வகுத்தல் 3. ஸோ 30 3 நாள் கேன்சல் பண்ணா 10 10 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 40. ஸோ ஏ முழு வேலையை செஞ்சு முடிக்க இங்க வந்து பாருங்க 75% அப்போ பேலன்ஸ் 25% இருக்குது. ஸோ அப்போ முழு வேலையை செஞ்சு முடிக்க 40 நாள் ஆகும் டோட்டலா. அதே மாதிரி பி பாருங்க, பி 50% வேலையை செய்து முடிக்க 18 நாள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பி முழு வேலையை செய்து முடிக்க பி ஈக்குவல் டு 50% அப்படிங்கிறது 50 வகுத்தல் சதவீதத்துக்கு 100. ஸோ அப்படியே 50 கேன்சல் பண்ணா 1 வகுத்தல் 2 வரும். ஸோ பிக்கான நாள் பாருங்க 18. ஸோ 18 இன்ட்டு இது அப்படியே ரிவர்ஸ் எழுதணுமா 2 வகுத்தல் 1. ஸோ 18 2 ஈக்குவல் டு 18 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 36 நாள். பி வந்து அந்த வேலையை முழு வேலையை செய்து முடிக்க 36 நாள் ஆகும். ஸோ இது வந்து தனியாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஒருவர் 25% வேலையை செய்து முடிக்க 30 நாள் ஆகும் எனில் முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்களா கொடுத்துருக்கிற நாட்கள் இன்ட்டு இந்த கொடுக்குற வேல்யூ இங்கே ஒன்று பின்னமாக கொடுத்துருப்பாங்க. இங்கே 75% கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் இந்த மாதிரி 3 வகுத்தல் 4 பின்னமாகவும் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் பண்ணுங்க. ஏக்கு எத்தனை நாள் 40, பிக்கு 36, ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோமா 360. ஸோ 40 எத்தனை டைம் இருக்கணும் 360 வரும் 9 டைம். 36 எத்தனை டைம் இருக்கணும் 360 வரும் 10 டைம். ஸோ இந்த 9 அப்படிங்கிறது ஏ ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. இந்த 10 அப்படிங்கிறது பி ஒரு நாளைக்கு செய்யக்கூடிய வேலை. 2 ஆட் பண்ணா 9 + 10 19 வேலை. அதாவது 2 பேர் சேர்ந்து ஏ பிளஸ் பி 2 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு 19 வேலை செய்யறாங்க. கொஸ்டின் பாருங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை தான் கேட்கறாங்க. ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை பின்னத்தில் கேட்கறாங்க. ஸோ அப்ப இந்த 19 வகுத்தல் மொத்த வேலை 360. மொத்த வேலை பாருங்க இந்த 360. ஸோ 2 பேர் சேர்ந்து ஒரு நாள் செய்யக்கூடிய வேலை பின்னம் பார்த்தோம்னா 19 வகுத்தல் 360. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டின் இன்னொரு மெத்தட்ல கேட்பாங்க. எப்படின்னா முழு வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்பாங்க. அப்படின்னா மொத்த வேலை பாருங்க 360 வகுத்தல் 19 போட்டுக்கணும். மொத்த வேலைன்னு சொன்னா 360 வகுத்தல் 19 போட்டுக்கணும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.